வணக்கம். இது யூரோப் தமிழ் விஷன். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இடையிலான அலாஸ்கா சந்திப்பு முடிவு எதுவுமே எட்டப்படாமலேயே நிறைவானதாக கூறப்படுகிறது. ஆனாலும் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இருவரும் 10 நிமிடங்கள் ஊடகத்தினரை சந்தித்திருந்தார்கள். அப்பொழுது இந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் எட்டப்பட்டதாக இருவருமே கூறியிருந்த போதிலும் என்னென்ன வகையான முன்னேற்றங்கள் எட்டப்பட்டது என்பது பற்றி விரிவாக கூறவில்லை என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்த சந்திப்பு அலாஸ்காவில் நடைபெற்றது. அமெரிக்காவில் யுக்ரைன் அதிபர் செலன்ஸ்கிக்கு போல அல்லாமல் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு மிகச்சிறப்பான ஒரு சிவப்பு கம்பள வரவேற்பு அங்கு வழங்கப்பட்டதாகவும், அலாஸ்காவிலே தனது சிறப்பு விமானத்தில் வந்திறங்கிய புட்டின் சிவப்பு கம்பளத்தில் நடந்து வந்த போதே அங்கு காத்திருந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் உற்சாகமாக கையசைத்து வரவேற்றதாகவும் இருவரும் கைகுலுக்கிக் கொண்டு செங்கம்பளத்திலே நடந்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. புட்டின் தனக்காக காத்திருந்த ரஷ்ய அதிபருக்கான காரை விட்டுவிட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் இணைந்து அவரது காரிலேயே சந்திப்பு நடக்கவிருந்த இடத்திற்கு சென்றதாகவும் இருவர் முகத்திலுமே ஒரு உற்சாகம் காணப்பட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை தந்திருக்கின்றன. அதே போல கடைசி கட்டத்தில் திடீரென்று ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருந்தது இந்த சந்திப்பில். குறிப்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் மாத்திரமே இந்த சந்திப்பில் ஈடுபடவிருப்பதாக கூறியிருந்தார்கள். அதன் பிறகு என்ன மாற்றம் நடைபெற்றது என்றால், இந்த 2 நாடுகளிலிருந்து 3 பேர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது. அதாவது அமெரிக்கா, ரஷ்யா இருதரப்பிலிருந்தும் தலா 3 பேர் இந்த சந்திப்பிலே பங்கேற்றதாகவும் செய்திகள் குறிப்பிடுகின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் யுக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பான ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படாமலேயே அலாஸ்காவிலிருந்து கிளம்பியதாக தான் செய்திகள் கூறுகின்றன. ஆகவே 3 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தாலும் இதில் முக்கியமாக எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து இதுவரை எந்தவிதமான செய்திகளுமே வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்வீடனில் ஒரு மசூதிக்கு வெளியே நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இது ஒரு கும்பல் வன்முறை காரணமாகவே இது நடைபெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக குற்றவாளி இன்னும் கைது செய்யப்படவில்லை எனவும், மேலும் அவர்கள் மசூதியை குறிவைத்தார்களா அல்லது குறிப்பிட்ட நபர்களை குறிவைத்தார்களா என்பது தொடர்பாக தெளிவான செய்திகள் எதுவும் இன்னும் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வெள்ளிக்கிழமை மதிய நேர தொழுகையின் பிறகு ஸ்வீடனில் இருக்கக்கூடிய ஒரு மசூதி அருகே இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடைபெற்று கூறப்படுகிறது. இதில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார், ஒருவர் காயமடைந்திருக்கிறார். இது கும்பல்களுக்கு இடையிலான வன்முறையுடன் தொடர்புடையதா என போலீசார் சந்தேகம் தெரிவித்திருக்கின்றார்கள். வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஸ்டாக்ஹோமுக்கு மேற்கே இருக்கக்கூடிய ஒரு மத்திய நகரமான ஒரிப்ரோவிலேயே தான் இந்த மசூதி அமைந்திருக்கிறது. இந்த மசூதிக்கு வெளியே உள்ள வளாகத்தில் வாகன நிறுத்தமிடத்தில் இந்த துப்பாக்கிச்சூடு நடந்ததாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்டு இறந்தவர் 25 வயதுடையவர் என்றும் அவர் மசூதியை விட்டு வெளியேறும் போது சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மற்றும் காயமடைந்த இன்னொருவர் 20 வயதுடைய நபர் என்றும் சொல்லப்படுகிறது. சம்பவ இடத்தில் பல அவசர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டும் பின்னும் பொதுமக்களை விலகி நிற்குமாறும் வெள்ளிக்கிழமை அங்கு பெரும் பரபரப்பு நிலவியதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. டென்மார்க்கில் ரயில் மீது கார் மோதிய விபத்தில் பல பேர் காயமடைந்திருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. தெற்கு டென்மார்க்கில் இருக்கக்கூடிய டிங்லஃப் நகருக்கு அருகாமையிலேயே ஒரு கடவையில் பயணிகள் ரயில் வாகனம் மீது மோதியதில் பலர் படுகாயமடைந்திருப்பதாகவும், பல்வேறுபட்டவர்கள் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் வெள்ளிக்கிழமை மாலை அங்கிருந்து வருகின்ற செய்திகள் குறிப்பிட்டிருக்கின்றன. குறிப்பாக அங்கு ஏராளமான அவசர சேவைகள் இடம்பெற்றதாகவும், மேலும் உள்ளூர் செய்தி நிறுவனமான TV2 அவர்கள் ட்ரோன்கள் மூலமாக பல்வேறுபட்ட புகைப்படங்களை எடுத்து வெளியிட்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காயமடைந்தவர்கள் எத்தனை பேர் என்பது இதுவரை தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. ஆனால் சம்பவ இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், தடம் புரண்ட மற்றும் கவிழ்ந்த பெட்டிகள் ஆகியவற்றினுடைய படங்கள் தற்பொழுது சமூக வலைத்தளங்களிலும் செய்திகளிலும் பகிரப்பட்டு வருகிறது. டென்மார்க் ரயில் வலையமைப்பை இயக்குவதற்கு பொறுப்பான நிறுவனமான பேன்மார்க் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை விட்டிருக்கிறது. இதில் ரயில் ஒரு லெவல் கிராசிங்கில் ஒரு வாகனத்துடன் மோதியதால் தான் இந்த விபத்து ஏற்பட்டதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் இதுவரை இதில் காயமடைந்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கையோ அல்லது யாராவது உயிரிழந்திருக்கிறார்களா என்பது பற்றியோ எந்த தகவலையும் வெளியிடவில்லை.
யுக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவின் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியமான ஒப்பந்தத்தில் சில நிலப்பரிமாற்றம் அடங்கும் என்று அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் உக்ரைனிய சமுதாயத்தை பொறுத்தவரையில் இது ஒரு போதும் சாத்தியமாகாத ஒரு விடயமாக கூறப்படுகிறது. இது ஒரு சமரசமான விடயமல்ல, மாறாக ஒரு சரணாகதியாக கருதப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ட்ரம்போ அல்லது யுக்ரைனுடைய தலைவர் செலன்ஸ்கியோ கூட மக்களை கட்டாயப்படுத்த முடியாது என்றும் யுக்ரைனிய செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. யுக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவின் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியமான ஒப்பந்தத்தில் இரு தரப்பிலிருந்தும் நிலப்பரிமாற்றம் அடங்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இது உண்மையில் யுக்ரைனுக்கு பிராந்திய சலுகைகளை வழங்குகிறது என்றும் கூறப்படுகிறது. ஆனால் கியூ படைகள், அதாவது யுக்ரைனிய படைகள் ரஷ்யாவின் எந்த நிலப்பகுதியையும் இதுவரை ஆக்கிரமிக்கவில்லை என்றும், அதாவது மாஸ்கோவின் நிலத்தை திருப்பித் தருவது குறித்து எந்த ஒப்பந்தமும் இருக்க முடியாது என்றும் கூறப்படுகிறது. யுக்ரைனுடைய செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. 2014 முதல் படையெடுப்பிலிருந்தும் அதைத் தொடர்ந்து 2022 ஆண்டு மாஸ்கோவின் முழுமையான போரிலிருந்தும் ரஷ்யா யுக்ரைனில் ஆக்கிரமித்துள்ள பிரதேசங்களே அதிகமாக இருக்கிறது. ஆகவே எந்த ஒரு நிலத்தையும் யுக்ரைன் ரஷ்யாவுடைய எந்த ஒரு நிலத்தையும் இதுவரை ஆக்கிரமிக்கவில்லை என்றும், எனவே இந்த ட்ரம்பினுடைய இந்த கோரிக்கை, பிரதேசத்தை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை, இது அழுத்தமாக வந்தால் அது ட்ரம்பாக இருந்தாலும் சரி அல்லது விளாடிமிர் செலன்ஸ்கியாக இருந்தாலும் சரி, யுக்ரைனிய மக்களை சம்மதிக்க வைக்க முடியாது என்பது போல யுக்ரைனில் இருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன.